ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் காலை வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? டீ காஃபிலாம் குடிச்சிட்டிங்களா? காலையில் தான் பேசுவோன்ட்டு வந்திருக்கிறேங்க. நாங்கள் காஃபி சாப்பிட்டு தான் வந்தேன். தம்பி தூங்கிட்டு இருக்கிறான். சரி வந்து பேசி போடுவோம், ஒரு 4 நாள் ஆச்சு வீடியோ பேசுவோன்ட்டு தான் வந்திருக்கிறேன். எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்கள் ஊரில் வெயிலுங்களா மழைங்களா? இங்கே மழையும் இல்லை வெயிலும் இல்லை, ஆனால் வெக்கம் தாங்க முடியல. ரெண்டுமே கலந்துருக்குதுங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? எல்லாம் வேலை பார்த்துட்ருப்பீங்க. எப்போ வேலை பார்த்துட்ருப்பீங்க. வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போவாங்க, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போவாங்க. எல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. உங்கள் வீட்டில் என்ன குழம்பு இன்றைக்கி? என்ன லஞ்சு? எங்கள் வீட்டில் வந்து நேற்று கொஞ்சம் மட்டன் எடுத்தோம், மட்டன் குழம்பு வச்சோம். எப்பயுமே மட்டன் குழம்பு வச்சு எங்கள் வீட்டுக்கு எங்களுக்கு மட்டும் 2 நாளைக்கு வரும். அதனால் இன்றைக்கி மட்டன் குழம்பு இருக்குது. டிஃபனுக்கு அதான், லஞ்சுக்கு எல்லாத்துக்கும் அதுமாரி இன்றைக்கி 3 நேரத்துக்கு அதே வரும். இன்றைக்கி நான் குழம்பு வைக்க வேண்டிய வேலை இல்லை. இப்போ நாளைக்கு தான் என்ன ஏதுன்னு நான் பார்க்கணும். அப்புறம் நாங்கள் மட்டனை போட்டு இப்போ எடுப்போம், என்னமோ தெரியல, மட்டன் சாப்பிடுவோம் போல் இருந்துச்சு. போன வாரமும் எடுத்தேன், இந்த வாரமும் எடுத்தேன். எது நல்லதுக்கா கெட்டதுக்காங்கிறது தெரியலை. நம்ம சாப்பிடுவோம். அதாவது இன்றைக்கி இருக்கவங்க நாளைக்கு இல்லை. எது நினைக்கிறோமோ, அதாவது ரொம்ப ஆசைப்படாமல் நம்மளால் எது முடியுதோ ஓரளவுக்கு தான் நம்ம சாப்பிட்றதுக்கு தான் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்ட்டு தான் எடுத்தேன். நம்மளுக்கு கீழே கஷ்டப்படுறவங்களாம் இருக்கிறாங்க, அதை பார்த்து தான் நம்ம வாழ கற்றுக்கணும். நமக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட இது. ஒருத்தரோட கருத்து ஒரு விதமாக இருக்கும். எனக்கு தகுந்த மாதிரி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேங்க. மாதம் லாஸ்ட்டாக பட்ஜெட் ப்ராப்ளம் வரும், பணம் ப்ராப்ளம் வரும், பத்தாம தான் போகும். அதாவது எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தாங்க வாழ்கிறேன். இங்கே எது நானும் சுருக்கமாக தான் செய்கிறேன். காய்கறி விலையெல்லாம் விற்கிறத பார்த்தா காய்கறிகள் விலையெல்லாம் வாங்குகிற மாதிரியே இல்லை. என்ன விலைக்கு விற்கிது காய்கறிலாம்? எல்லாம் ரேட்டெலாம் கூடிருச்சு. மிடில் கிளாஸு ஃபேமிலி பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். 2 பேர் வேலைக்கு போனாதே ஏதோ கொஞ்சோண்டு நாள் ஓரளவுக்கு தான் சமாளிக்க முடியும். விலைவாசிலாம் இப்படி உயரும்னு யாரும் நினச்சி கூட பார்க்கலிங்க. இப்படி கிடுகிடுன்னு பயந்துட்டு போயிடுச்சிங்க. சரிங்க, எல்லாத்துக்கும் நடக்கிறது நமக்கு நடக்கட்டும். நமக்கு மட்டும் என்ன புதுதான்? எல்லாத்துக்கும் என்னமோ அதுதாங்க நம்மளுக்கும் 10ஓட 11 நிற்போம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டப்படாமையே வாழ்ந்துட்டு இப்போ கஷ்டம் கொஞ்சம் அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் என்னால் மனசு தாங்கிக் கொள்ள முடியல. அப்போ கஷ்டங்க, இந்த கஷ்டங்கள் என்னால் ஃபேஸ் பண்ண முடியல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு காலத்தில் நான் ரிக்ஸாக வாழ்ந்தேன். ரிக்ஸாக வந்தேன்னா அளவுக்கு நான் ராணிக்கு ராணியாக மகாராணியாக இருந்தேன். எங்கள் வீட்டில் எல்லாம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான் இருந்தாலுமே என்னை ராணி மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ திரும்ப கஷ்டம் கூட என் மனசு ஃபேஸ் பண்ண மாட்டேங்குது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஏதுங்க அடுத்ததில் சொல்கிறேன். பாய்ங்க, நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வர எனக்கு வீடியோ போடுறக்கே மனசே வர மாட்டேங்குது. ஒரு லைக் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு இது கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னத்தை நான் சொல்கிறது? ஏதோ நானும் போடுறேன். நீங்கள் பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி, வயசான காலத்தில், இன்னும் கொஞ்சம் வயசான காலத்தில் பின்னும் பிறகு சரி நம்மளும் யூடியூப் ரன் பண்ணோம், நம்மளும் வீடியோ போட்டோம் அப்படின்ட்டு நானாக என் வீடியோ எடுத்து பார்க்குறக்காகவும் இல்லை, அதுக்காக தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பிடிச்சிருந்தால் பாருங்கள், இல்லாட்டி போயிட்டு வாங்க. பாய்.